ஜல்சா ஏ கமோ கமோ கு ஜல்சா ஜல்சா ஏ சரி கமோ என்னடா இத்தனை நாள் ஆளவே காணோம். இல்லைண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, அப்பா தவறிட்டாருண்ணே. 2 வாரம் ஆச்சு, அதனால தான் இத்தனை நாளாக வரல. சொல்லவே இல்லையடா. உனக்கு உடம்பு சரியில்லாதன கொஞ்சம் இறந்துட்டாருண்ணே. நம்மளும் சரி தம்பி இந்த இப்போ ஜல்சா நாடிட்டு வந்த மாதிரி எதுவும் ஜல்சா சரி அப்படின்னா இல்லைண்ணே, கொஞ்ச நாளைக்கு சரி ஒரு மாதம் அடைஞ்சே கிடந்தேன். சரி ஒரே டிப்ரெஷன், பார்க்க அடைஞ்சு கிடந்த மாதிரி தெரியலடா. டிப்ரெஷன்லேருந்து வரனே, அதனால இப்போதான் சரி ஏதோ ஓகே டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு குத்தாட்டம் போட்டது உனக்கு பிடிக்கலையானே? இல்லடா, டிப்ரெஷன் என்ன, அதாவது ஒரு மைண்ட் சேஞ்ச் வேற மைண்ட் சேஞ்ச் ஆகி வேற பண்ணிட மாட்டேன். நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி இன்னைக்கு தான் வந்தான். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, லொக்கேஷனை பார்த்த சுருக்கு ஏதோ பெரிய தீவுக்குள்ளே காட்டுக்குள்ளே இருக்கோம் மட்டும் நினச்சிடாங்க. சரிகாம இல்லை, நம்ம மதுரைக்குள்ளே 3வது வார்டில் சிலையநேரின்ற கிராமத்தில் கம்மாக்கரைக்கிட்ட தான் இருக்கோம். பார்த்தோம்னா ஏதோ ஒரு அமேசான் காடு தீவில் போய் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல். வந்து பல வருஷமாச்சு இந்த பக்கம் வந்து. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் வந்தோம். ஆனால் பார்த்தோம்னா ரொம்ப அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அமேசான் காடுக்கு எல்லாம் போகிறதுக்கு. ஏன்னா பாருங்க இப்போ என்னென்ன நான் கற்பனை கட்டிட்டு இருக்கேன். சொல்ல வந்ததை சொல்ல விட மாட்டேன் உள்ளதே. நம்ம வந்து இப்போ இந்த நம்ம சின்ன பிள்ளையில வந்து இங்கே தான் நாங்கள் குளிப்போம், இது பண்ணுவோம். எனக்கு ஒரு ஃபோன் வருது, கட் பண்ணிக்கிறேன். நம்ம சொல்லணும்னா சின்ன பிள்ளை நம்ம வந்து குளிக்கும்போது அந்த ஓடி பிடிச்சி விளாட்ற கேம், தண்ணிக்குள்ளேயே நீஞ்சி முங்கி அந்த மாதிரினா இன்னும் அந்த சின்ன பிள்ளை வயசு நினைப்பு மனசுக்குள்ள வந்து இந்த கம்மாக்கரைக்கு வந்தது ஒரு சின்ன ஞாபகம் வந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது. பார்த்தோன்னா கம்மா ஃபுல்லாக சாக்கடை கலந்து தண்ணிக்குள்ளே இறங்குறேன். கண்ணிலே காட்டலாம் எங்கனே, அது இனிமேல் தான் அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே ஒரு அற்புத தீவு. ஆமாம், அற்புத தீவு இல்லை, சிலையநேரியில் ஒரு கம்மாக்கரையில் ஒரு தீவு. நான் கூட அமேசான் தீவான்னு நினைச்சேன். அதுதான் பிற்காலத்தில் போகலான்னு சொல்லியிருக்கீங்களா? அமேசான் தீவுக்கு அப்புறம் போகலாம். இன்னைக்கு நம்ம சிலையநேரி தீவு வானே போகிறதுனால இங்கே வாடுறா. ஏதோ நீ சொன்ன அமேசான் காடுல கூடயும் ஒரு ஈஸியா போயிடலாம் போல. இந்த கரையில ஏற டான்ஸ் பண்ணே சரிகமா பாத்து நீ என்னடா சரிகமா பாத்து நீ சொல்லி தரவா அப்படின்னு போட்டனே. இது ஏறுறதுக்கு மூச்சு தாண்டா வாங்குது, அப்புறம் எங்கிட்ட பாடுறது. கஷ்டப்பட்டு ஏறின 10 ரூபாய் கஷ்டப்பட்டனால சும்மா ஈஸியா தான் இருந்துச்சு. இப்ப நம்ம வந்து இந்த மலைக்கே இப்படி சொன்னீனா ஏனே, இந்த மலைக்கே இப்படி சொன்னீனா ஏறுவேன். அது ஏறுற அன்னைக்கு பாரு. இப்போ வந்து நம்ம சிலையநேரி கம்மாக்கரையில நடந்து வந்துட்டு இருக்கோம். இப்போ அந்த ஒரு சாக்கடை கலந்த வாட்டரை தான் இப்போ காட்ட போனேன். அதை நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படியே பார்க்கணும். இப்போ பார்த்தோன்னா உள்ள நிறையா அந்த நீர் பறவைகள்லாம் உள்ளே இருக்குது. ஆனால் உள்ள இறங்கி பேடாக இருக்கேன். உள்ள இறங்கி போகலாமா? உள்ளே இறங்கி போனால் நான் நீ எந்திரிக்கும் போது ஏற்கனவே கொஞ்சம் கலராக இருக்கியா, இன்னும் பயங்கர கலராக தெரியுவேன். அந்தளவுக்கு இப்போ கொஞ்சம் சுற்றி இருக்க வீடுகளில் உள்ள செப்டி டேங்கோட வாட்டர் பூரா இதில் தான். என்னென்ன சொல்கிறாங்க? ஐயோ இதில் இறங்கி போறியா? இல்லை அண்ணே அங்கிட்டு போவோம், வழி இங்கே இல்லை, நமக்கு அங்கே இருக்கு. சரி வா போவோம். இப்போ ஏனே இந்த கருவூலங்காடனா கொஞ்சம் சுத்தம் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னன்னு கேட்டோம்னா என்ன இடம் சேல்ஸ் பண்ண வந்திருக்கியா? சேல்ஸ் பண்றீங்களா? ஒரு சமூக ஆர்வலர் மாதிரி. சமூக கருவு கிளீன் பண்ணி இத சொன்ன ரைட். இத ஏன் சொல்றேன்னு இது என்னமோ இட விக்கிற சேல்ஸ்மேன் மாதிரி இல்லனே பேசுறேன். இப்ப நான் வந்து ஏன் நான் இந்த கருவுல நான் சுத்தம் பண்ணனும் சொல்றேன்னா, இதுல வந்து எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அமேசானுக்கு போலான்னு கூட்டி போவேன்னு நினைச்சேன். நீங்க வந்து எல்லாத்தையும் போட்டு கழுவு விட்டுற போலயே. இது வந்து சின்ன பசங்கன்னா வந்து இந்த மறைவா கருவூலங்காடு இருக்கனால நிறைய குற்றங்கள் செயல்ல நிறைய தப்பு பண்றாங்க. அது வாட்ல தானே இருக்கு. அதுதான் பிரச்சனை. எனக்கு என்னமோ நீ வந்து அமேசானுக்கு கூட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். எங்க கடைசி வரைக்கும் இங்கே கருவி விட்டு நீ. அமேசான் காடு என்னடா காடு? ஆமா, சிலையநேரி கருவூல காடு தான்டா காடு. பாடுறா பார்த்து எப்படி. எனக்கு என்னமோ இடையில சைடு பிசினஸ் என்ன ஒரு மாதிரி என்ன இப்ப சரியா மணி வந்து ஒரு 2 மணி ஆகுது. வெயில் குழந்தை எடுக்குது, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஆமா, அஜித் தம்பி ஏதோ தொப்பியை போட்டு தப்பிச்சிட்டான். ஆமா, நம்மனால தான் அடிக்கிற வெயில்ல என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி ஒரு இடத்த பார்த்த சொர்க்கத்தையே பார்த்த மாதிரி இருக்கு. இதுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போலான்னு நினைக்கிறேன். என்னடா சொர்க்கமே என்றாலும் நம்ம கம்மாக்காரையே போல வருமா அப்படின்ற மாதிரி எனக்கு இப்ப இந்த உங்க மரத்தோட நினைவு தான் தோத்துருச்சுனே.
அவன் வந்து புழுகுறியா, நம்பாதீங்க. அடிக்கிற வெயிலுக்கு வந்து இதமா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அவ்வளவுதான் காத்து வந்துருச்சு. தம்பி சொன்ன சுருக்கு சில்லுன்னு காத்து வருது. ஜில்லுன்னு காத்து அப்படியே ஜன்னல சாத்து. இப்ப நான் சொன்னத அந்த தண்ணி எப்படி இருக்குன்றத இப்ப காட்ட போறேன். அதுக்கு தான் இங்கக்குள்ள இறங்கி அப்படியே பார்ப்போம். வாட்டரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி கிரீனிஷா இருக்கா. இது உட்காந்து எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு ஹெவியாக இருக்குது. இவ்வளோ லாங்காக பரவி இருக்க வாட்டர்லேயே நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு கலப்பட மாதிரி நம்மளுக்கு இவ்வளோ இதாக இருக்குன்னா, ஓரளவுக்கு நம்ம என்ன மெசேஜ் சொல்கிறோம்னா, தயவு செய்து வந்து இந்த சாக்கடைகள்னால் இப்படி நீர்நிலை கம்மாக்கரையை பக்கம் இருக்க மாதிரி கொஞ்சம் கலப்படமாகாமல் இருந்தால், கொஞ்சம் நாங்கள் சின்ன வயசில் குளித்து என்ஜாய் பண்ண மாதிரி இப்பயும் எங்கள் ஊரில் இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்கன்ற ஒரு எண்ணத்தில், தண்ணியும் கொஞ்சம் நல்லா இருந்தால் ஒரு வசதியாகுன்றதுனால ஒரு இதில் சொல்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம சிலைநெறி கம்மாயில் வேகுதுனே. இதுலயே அந்த காத்தாவது கிடைக்கும். இது என்ன உஷா ஃபேன் நினைச்சியாடா? ட்ரோன் கேமராடா. இதுலயா காத்து கிடைக்கும். சீக்கிரம் பொண்ணு அடிக்கிற வெயிலுக்கு காமெடியா பண்ணாத. சொல்ல வந்து சொல்லிக்கிறேன். இப்போ வந்து இந்த பிளேஸ்னா நம்ம தண்ணிக்குள்ளனா என்ன இருக்குன்னு போய் பார்க்க முடியாது. அதனால நம்ம ட்ரோன் கேமரா நம்ம நண்பனை வச்சு எப்படி இருக்குன்னு சூப்பர் இயற்கை காத்து வாங்கலாம் நினைச்சா மேலே ஏத்திடும். அது இப்போ மேலே ஏற்றினது அங்கே பறந்து போயிடும். அடிக்கிற வெயிலுக்கு இங்கே ஓகே. இவன் பேசிட்டே இருப்பான். நம்ம உள்ள எப்படின்னா இருக்குன்றத ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் ஆயிட்டாப்ல. ஆஹா இளங்காத்து வீசு வீசு வீசு. ஆகாகா தம்பி காத்து வீசுதாம்ல. காத்து நல்லா அடிக்குதுனே. ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கு. மேலே போறாப்ல. எப்படி வியூல இருக்கு பார்க்க போறோம். நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கதான் சிலைநெறி கம்மாயில் இருக்க தண்ணியை பார்த்துட்ருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இந்த பறவைகள்லாம் பார்க்குறதுக்கே பறக்கிறது ஒரு பார்க்க ஒரு நல்ல ஒரு கண்கூடா காட்சியாக இருக்குது. அதில் பார்த்தோன்னா பாருங்கள் உள்ள அழகாக ஒரு குட்டி குட்டி தீவு மாதிரி அவ்வளோ பெரிய கம்மாய்க்கு நடுவில் ஒரு கரை மாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? அந்த உள்ளே இருக்க அந்த பறவைகள் தான் நீர்க்காக்கான்னு சொல்லுவாங்க. அது நிறையா இருக்குது. உண்மையிலேயே சூப்பருங்க. போட்டிங்னா போனோம்னா வேறு லெவலில் இருக்கும் பிளேஸ். அங்கங்கே அது வந்து ஒவ்வொரு கரை இருக்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒவ்வொரு கிணறு. இந்த தண்ணி வற்றி இருக்க டைமிங்கில் வந்து அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. அந்த விவசாயத்துக்கு தண்ணி பச்சுறக்காண்டி தான் அங்கங்கே கிணறு தோண்டி வச்சுருக்காங்க. அந்த கிணறுக்கிட்ட மரம் வச்சே தான் நம்மளுக்கு இப்போது தீவா இதெல்லாம் காட்சி அளிக்குது. ஆனால் என்ன தண்ணி தான் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது. கொஞ்சம் அந்த சாக்கடை கலக்காமல் இருந்துச்சுன்னா கம்மா வந்து வேறு லெவலில் இருக்கும். இது ஒன்று தான் நம்மளுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஆனால் நம்ம ட்ரோனை பார்த்துட்டு அந்த பறவைகள்லாம் ஏதோ ஒரு பறவை வருதுன்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுது. இங்கே பாருங்கள் அது பயப்படாமல் நிற்கிது. இதெல்லாம் ரொம்ப டவுனில் நம்ம கீழே ட்ரோனை ஓட்டிகிட்டு போகிறோம். அங்கே 2 இதை பார்த்தீங்களா நம்ம ட்ரோனை பார்த்து பயந்து ஓடிட்டுருக்கு. ரொம்ப ஒரு ரசனையாக இருந்துச்சு. நம்மளால அங்கே போய் பார்க்க முடியலனாலும் நம்மளோட கழுகு பார்வை கொண்ட ட்ரோன் கேமரா வச்சு நம்ம அங்கே வரைக்கும் போய் பார்த்துருக்கோம். என்ன கொஞ்சம் வெயில்னால ட்ரோன் ஓட்ட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மதியம் 2 மணி உச்சி வெயில் ஒன்றும் செய்ய முடியல. அதனால தான் கொஞ்சம் டக்குன்னு இறக்கிட்டேன் கீழே. இல்லையா ட்ரோனு காற்று வந்துச்சு. அந்த பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ பேசு. என்ன மெசேஜ்னே தெரியாது. ட்ரோனில் காற்று வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க வெயிலில் நின்று ட்ரோனை ஒட்டி கொஞ்ச நேரத்தில் குளிச்ச மாதிரி. நம்ம கஷ்டத்தை சொல்லக்கூடாது. கஷ்டத்தை சொல்லலடா, நடந்த சம்பவத்தை சொல்றேன். நடந்த சம்பவம். ஆனா பார்த்தோன்னா உள்ள ஏதோ குட்டி குட்டி தீவு மாதிரி கச்சத்தீவு, இந்த இலங்கை பக்கம் போனா குட்டி குட்டி தீவு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம கம்மாக்கள்லயும் ஒரு தீவு இருக்கு. அமேசான் தீவா? அதை நீங்க ட்ரோன்ல பாத்துருப்பீங்க. சூப்பரா இருக்கு. இப்ப இதை பார்த்ததுல என்ன ஐடியா கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இருக்கு சாக்கடை தண்ணி தான், இருந்தாலும் வெயில நம்ம செத்ததுதான் கிடைச்சது. யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான் இல்ல இருந்தாலும் நம்ம அதுல ஒரு போட் மாதிரி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணி அது உள்ள போய் ஒரு சமையல் பண்ணிடலாமா. ஆனா கொஞ்சம் ஸ்மெல்லு கொஞ்சம் இதா இருக்கு. ஆனா இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக் வந்து அதை சமையல் பண்ணி பார்ப்போம். ஆமா, ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. சரி, இப்ப நம்ம வந்த வேலை முடிஞ்சு, ட்ரோன் முடிஞ்சு. இப்ப இந்த கம்மாக்கரை பாதை எப்படி இருக்குன்ற மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு வீட்டுக்கு புல்லு எல்லாத்தையும் போற வழியில சொல்லி செதுக்க விட்டுற போறோம். இது அதாவது ஒரு சமூக ஆர்வலர்னா சென்ட் இடம்னா இல்ல, ஒரு சென்ட் இடம்னா இங்க வாங்குறது ரொம்ப கஷ்டம். இல்ல, அதுக்குதான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிளான் இல்ல, கவர்மெண்ட் இடத்துனா பட்டா போட்டோம்னா உன்னைய ஜெயில இந்த பாதைனா எப்படி இருக்குன்றதுதான் இப்ப நம்ம இதுல பாக்க போறோம். சரி, இத பார்த்து முடிச்சுட்டு நீ அப்ப இருந்து கெஞ்சிக்கிட்டே இருக்க வீட்டுக்கு போகணும், அன்னைக்கு வெயில் தாங்கலைன்னு. அதனால இப்போ ஒரு 5 மினிட்ஸ்ல கிளம்பிடலாம். இப்ப அந்த பாதையை
இது வந்து ஒரு முள் புதரில் போகிறோமோன்னு நினச்சிடாங்க. இப்போ ஏன் கேமரா திரும்பிச்சுன்னா சட்டையில் முள் பட்டு இழுச்சு முள் புதர்னு நினச்சிடாங்க. கம்மாக்கரையில் நம்ம பாதை தான் அப்படி இருக்குது. யாரும் நடந்து கூட போக முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான பாதையாக இருக்குது. இது ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்திருக்கோமா, அதனால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுப்போம். இதுனா சுத்தம் பண்ணுறப்ப கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நம்மளே சுத்தம் பண்ணுறதுக்கு இதை ஒரு அரேஞ்ச் பண்ணிடுவோம்னு தோணுது. தமிழில் சொல்லுங்கள். தமிழில் தான் பேசுகிறேன், இங்கிலீஷ்லாம் நம்மளுக்கு தெரியாது. இல்லை அப்பப்போ வருது, அதே கொஞ்சம் தப்பாக பேசக்கூடாது சரியா? இப்போ வந்து இதை வந்து பிறரை குறை சொல்லி என்னடா அது இப்படி சுத்தம் பண்ணாமல் போட்டிருக்காங்களேன்னு சொல்லக்கூடாது. நாடு மாறணும்னா ஃபஸ்ட்டு நம்ம மாறணும். சரி, அதனால் இந்த புதுராக கிடக்கிறதுக்குன்னா அதை எப்படி ஸ்டெப் எடுக்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக நாடு மாறினா நம்ம மாறணும்னு சொன்னீங்கல்ல. என்னப்பா நாடு மாறினா நம்ம மாறணும் கிடையாது அப்படின்னு நம்ம மாறினாதான் நாடு. அதுக்கு சொல்கிறேன், எது மாற்றத்தை கொண்டு வரணும். எதுவெல்லாம் மனதிற்குள் ஆறுதல் அளிக்கிறதோ சரியா, அதுவெல்லாம் சொல்றேன் அதெல்லாம் அழகுதானே. அழகா? ஆமாண்ணே. ஆறுதல் அளிக்கிறதுக்கு அழகுக்கு என்னடா சொன்னே? எதெல்லாம் சொல்லு, கரெக்டா சொல்லு. சொல்லு எங்கண்ணே? எதெல்லாம் மனதிற்கு சொல்லு ஆறுதல் அளிக்கிறதோ அதெல்லாம் அழகுதானே. பிரமாதம். கவிதை கவிதை படி. இப்ப நிக்கிற கம்மாய்க்கு வந்துட்டமே, இந்த வெயில்ல ஒரு மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அதை நீ அழகா ரசிச்சு இப்ப இங்க நிக்க சொன்னா நிக்கிறியா? அண்ணே வெயில் அடிக்குது, அண்ணே வானே வானே வீட்டுக்கு கெஞ்சிர. பழமொழி சொன்னா கேட்டுக்க, இவ்வளவுக்கு சொல்லி இல்லடா நீ சொன்ன சுருக்கு எனக்கு இந்த பழமொழி கொஞ்சம் இதா வந்துச்சு. ஆமா சரியா, சொன்னா சரி தம்பி நீ ஏத்துக்க கத்துக்க, இல்லையா மனசுலயே விட்டுரு. அதை விட்டுட்டு நம்ம மக்களுக்கு பழமொழி சொன்னா அப்புறம் அவங்க கேட்பாங்கல்லடா. எதெல்லாம் நம்ம மனதிற்கு ஆறுதலா எடுத்துக்கணுமோ அதெல்லாம் அழகுதானே. எனக்கு அடிக்கிற வெயில்ல கொஞ்சம் தலை சுத்த வைக்கிறான். வாங்க அங்கிட்டு என்ன இருக்குன்றத பாப்போம். ஆமா, பழமொழி முக்கியம். பழமொழி முக்கியம். எங்கிட்ட இருந்தா இப்படி யோசிப்பான்னு தெரியல. எங்கடா திடீர்னு மண்டையில யானை போறோம். அந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு கிடைச்சது. சரி, என்ன கிடைச்சு? அந்த ஒரு ஆறுதல். அதனால அது சரி, நம்ம மயக்கம் தான் வருது, நம்மதான் தம்பிக்கு ஆறுதல். ஆமா, அதனால நம்ம சரி மக்களுக்காக ஒரு வீடியோ நமக்காக ஒண்ணுன்ற போது படிச்சுட்டான், டைலாக் அடிச்சுட்டான் நம்பாங்க. இப்ப வந்து ஆனா சும்மா தக்க தக்க தக்கன்னு எம்ஜிஆர் மாதிரி மின்றீங்களே வெயில்ல. அந்த வேர்வை துளிகள் பூரா கொஞ்சம் அவன் கண்ணை ரெஃப்ளெக்ட் பண்ணும் போல. அதுக்காண்டி பாவம் எம்ஜிஆரை போட்டு கொள்றியா. உனக்கு வேணும்னா வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். இவ்வளவு பெரிய ஐஸை தூக்கி வைக்கிறான்னு தெரியல. ஐஃபோன் வேலை செய்யலை. அது என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது, ஃபோன் கூலானது பின்னாடி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அண்ணே நான் சொல்கிறேன், கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி தண்ணி தான் கிடக்கு, கொஞ்சோன்னு போட்டு அதாவது சரியா இருக்கும்ல. இப்போ தான் அந்த ஐஃபோன் கஷ்டப்பட்டு வாங்கி இப்போ தான் மொதல் வீடியோ போட்டு அதில் போட்டோனே சரியா. அதெல்லாம் மண்ணள்ளி போடுற மாதிரி தண்ணிக்குள்ளே போட சொல்கிறேன் பார்த்தீங்களா. நல்ல மனசு டேய். அண்ணே அது என்ன சொல்லுது, டெம்பரேச்சர் ஹீட் ஆயிருச்சு, கொஞ்ச நேரம் சென்று எடுங்கன்னு சொல்லுது. கொஞ்சம் நேரம் சென்று தண்ணியில் கொஞ்சம் கூலிங். அதாவது கொஞ்சம் நேரம் பொறுமையாக உங்கள் கையை வச்சுக்கிட்டு இருங்க, நான் கூலாகிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லுங்க. போயிட்டு அப்படியே கொஞ்சம் போட்டு வானே. சரி, அந்த எவ்வளோ மொத்தமாக நம்ம சேனலுக்கு வந்து சரி ஓகே, மொத்தமாக நம்ம சேனலுக்கு வந்து உலைய வைக்க பார்க்குறேன். அதனால் இந்த இன்னும் கொஞ்சம் நிறையா இடங்கள்லாம் இருந்துச்சு, ஆனால் ஃபோன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாதனால இந்த வீடியோ இதோட நிறுத்திக்கிடுவோம். அடுத்து ஒரு நல்ல ஒரு vlog வீடியோ தான். தம்பி வந்துட்டான், நீ கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப் பாண்டியன். புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய அப்பா இருந்தது காரணத்தினால் நானும் மக்களிடம் ஆறுதல் கூறி கொஞ்சம் விடைபெறுகிறேன். அதாவது ஆறுதல் கூறினா என்ன, அவங்க அப்பா அம்மா வரீங்க, உங்கள் அப்பா அம்மா இருந்துருக்காங்கன்னா சப்ஸ்கிரைபர்கள் ஆறுதல் சொல்லி சரி தப்பா பேசாத. கண்ணு எரியுது. தம்பி மயக்கத்தில் என்ன சொல்கிறான்னு தெரியல. அது வருத்தத்தையும் ஆறுதலும் தெரிவிக்கிறதுனா கமெண்டில் தெரிவிச்சுக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சொல்லி உங்களது விடைபெறும் உங்கள் பிரதீப் பாண்டியன். பை பாய். அம்மா கண்ணில் எரியுது.